இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் குடிச்சிட்டு படுத்திருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பரணி எந்திரிச்சதுமே சண்முகம் கையை பிடிச்சிட்டு, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமாடா, எல்லா ஆம்பளைங்களும் வந்துட்டு மனசு கல் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ பூ மாதிரி அப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ நீ வந்துட்டு இவ்வளோ நல்லவனாக இருக்க. உன்ன மாதிரி தங்கச்சி மேலே எவனாவது பாசம் வைக்க முடியுமா? சி, எனக்கு இருக்கானே ஒரு அண்ணே சுயநலம் பிடிச்ச அவன் எங்கள் அப்பா எல்லாருமே ஒன்று தான். என்ன நினச்சி, எங்கள் அம்மாவை நினச்சி, ஜெயபாலனை நினச்சி, இவங்களை நினச்செல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன வேணால் செய்வாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மாவை கழுத்தை பிடிச்சி அன்னைக்கு கொல்ல கூட முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. சொன்னால் நீ வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள ஏதாவது பண்ணிடுவ. அதனால தான் இப்போ வரைக்கும் மறைச்சிட்ருக்கேன். அவங்க அப்பேற்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் நடுவில் நீ எப்படி ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையிலலாம் கிஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு சில நேரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுற, அவ்வளோ பாசம் வச்சுருக்க உன் தங்கச்சிங்க மேலே. இந்த மாதிரி அண்ணன் கிடைச்சதுக்கு உன் தங்கச்சிங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். எப்படா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? சரி, உன் தங்கச்சிகளாவது ரத்த சொந்தம். அந்த கவிதா உன்னை அண்ணேன்னு கூப்பிட்ட ஒரு காரணத்துக்காக அவள் இறந்தப்போ எப்படிலாம் நீ அழுத, அது வந்துட்டு இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குடா. ஏன் தெரியுமா, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். உன்னோட கோவம் கூட இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, குடிச்சவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த குடி ஸ்மெல் கூட எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு வெளியில் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா தடபுடல வேலையை பார்த்துட்டு இருக்க சண்முகத்துக்கு எந்திரிச்சது தலையெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில் வர்றாரு. அப்போது பரணி கேட்குறாங்க, என்ன குடிச்ச போதை இன்னும் தீரலையா, அடுத்து எப்போ குடிக்க போகிற அப்படின்னு கேட்க, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, போய் டீ கொண்டு அப்படின்னு சொல்ல, இந்த கசாயம் அப்படின்றாங்க. நான் எது கசாயம் குடிக்கணும் அப்படின்னு கேட்க, போதை வந்துட்டு இறங்கி தலைவலிக்கும்ல, அதுக்காண்டி தான் குடி அப்படின்னு சொல்ல, கிறுக்கு மாதிரி பேசாத, நான் ஒன்றும் குடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியா, சரி சரி போ அப்படின்னு வந்து வெளியில் போனதும் யாருமே பேச மாட்டாங்க. என்னால எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ நேற்று எப்படி கிடந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, சத்தியமாக நான் குடிக்கவே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் நடந்த தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏழை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு குடிச்சிட்டு அலைஞ்சேன், நீ தானே என்னை திருத்தின, இப்போ நீ எப்போ இந்த சாக்கடைக்குள்ளே விழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்குறாரு. அப்பா உண்மையாகவே சொல்கிறேன், நான் எப்படி குடித்தேன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு அந்த கர்மம் பிடிக்காதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அக்கா நீ சத்தியம் வாங்கக்கா, அப்போ தான் வந்துட்டு அண்ணன் கேட்கும் அப்படின்னு சொல்ல சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. இனிமேல் நான் வந்துட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்து பார்க்கும்போது அந்த 2 பேர் குடிக்க வச்சாங்கல்ல, அப்போ ஞாபகம் வருது. விறுவிறுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்களை கிளம்புற அப்படின்னு கேட்க, ஒரு வேலை முடிக்க வேண்டியது இருக்குது, அந்த எனக்கு இந்த கருமத்தை ஊற்றி கொடுத்தது யார் தெரியுமா, அந்த உடம்புடியும் ரமேஷ் பயிலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்க, பின்னாடி அந்த குட்டையும் குச்சியை வச்சுக்கிட்டே துரத்த அவங்க 2 பேர் ஓடுறாங்க. அப்புறம் ஒரு டீ கடையில் வச்சு எதுக்கிட்ட அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, சண்முகம் இலை உன்னை பார்க்கவே பயமாக இருந்துச்சுல, நீ வேற வந்துட்டு சாக போகிறேன் அது இதுன்னு சொன்னையா, மனசு கேட்காம தலை குடிச்சோம். அது மட்டும் கிடையாது, இதில் காப்பாவும் தான் எங்களோடது, முக்காவாசி முழு பாவமும் உன்னோட தான், நாங்கள் லைட்டாக தான் கொடுத்தோம், நீ தான் ஃபுல்லாக பிடுங்கி குடிச்ச அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருந்த ஒருத்தன், என்ன பிரசிடென்ட்டு இன்னும் குடிபோதை தீரலையா, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அடிச்சேனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வரட்ட இவங்க குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. எங்களை இவங்க அப்படின்னு கேட்க, அவங்க எப்பயே ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. பரணி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காங்க. ரத்னா சொல்கிறாங்க, பரணி நீ போ, நான் வேணா உனக்கு அப்புறமா சாப்பாடு ரெடி பண்ணி அப்பா கிட்ட கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, பக்கத்தில் ஒருத்தங்க மெஸ் வச்சிருக்காங்க, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். இசைக்கு ஒருத்தர் இல்லைன்னா வீடே ஒரு மாதிரி ஆயிடுதுல அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க. அடுத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்துட்டு பரணியோட அம்மா வர்றாங்க. வந்தது, ஏம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. என்ன யாரும் என் கூட பேச மாட்டீங்களோ அப்படின்னு சொல்ல, ரத்னா சொல்கிறாங்க, வாங்கத்த உட்காரு டீ குடி அப்படின்னு சொல்ல, உனக்காவது என் மேலே பாசம் இருக்கு அப்படின்றாங்க. எங்கே இருக்க அந்த குடியா இருப்பேன் சண்முகம் அப்படின்னு கேட்க, எங்கள் அண்ணனை பற்றி தெரியாதான், எங்கள் அண்ணன் பற்றி அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, சின்ன கொடுக்கு அது எனக்கும் தெரியாதான், என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க, அண்ணன்லாம் ஒன்று குடிக்கவே இல்லை, அந்த உடங்குடி ரமேஷ் பயிலும் தான் ஊற்றி விட்டாங்க, அண்ணன் கூட சொல்லிச்சு இனிமே சத்தியா வேற பண்ணிடுச்சு குடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன்ல என் மருமகன் அப்படி பண்ண மாட்டான்னு. சரி அதெல்லாம் விடுங்க, நான் வந்துட்டு முக்கியமான ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரத்னா கேட்குறாங்க இசைக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு என்ன குறைச்சல், என் மருமக ராசாத்தி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏத்தா நீ அழுகும் போதே தெரியுது அவள் சந்தோஷமா இருக்கான்னு இப்படி அழுதுகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணே சொல்ல, அண்ணே உண்மையாக தான் சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது, சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா, இனி தாலி பெருக்கு போடணும்ல அப்படின்னு சொல்ல, அது ஒரு தாலி அதுக்கு வேற பெருக்கி போடணுமாக்கும் அப்படின்னு சொல்ல, நான் சண்முகத்தை பார்த்து பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. பரணி எவ்வளவோ சொல்கிறாங்க, வீட்டில் இருக்க மற்றவங்களும் வேணாம் அண்ணனி தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகாமல் இருக்க, சரி நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிளம்ப போக, இனிமேல் நீ தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக, அதனால எல்லா வேலையும் பாருப்போ சம அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுற. அடுத்து வந்துட்டு சண்முகத்து கூட நின்று பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் மட்டும் போறீங்க, உங்கள் மகளை சேர்த்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணியை பார்த்து சொல்ல, பரணி ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மாவும் ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. உண்மையை தான் சொல்கிறாங்க, மகளை கூட்டு இந்த இடத்த விட்டு காலி
பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ஏழை அப்படின்னு திட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ